விஷ்ணுவின் 10 அவதாரங்கள் இப்போது பார்ப்போம். பிரளய காலத்தில் உலகம் முழுவதும் நீர் மூழ்கியது. அப்போது விஷ்ணு பெருமான் மட்சியா அவதாரமாக வந்து முனிவர்களையும் வேதங்களையும் காப்பாற்றினார். கடல் கலக்கம் நேரத்தில் மந்திரமலை மூழ்கத் தொடங்கியது. அப்போது விஷ்ணு ஆமையாகி அதை தன் முதுகில் தாங்கினார். ஹிரண்யாக்ஷன் என்ற அசுரன் பூமியை கடலுக்குள் இழுத்தான். அப்போது விஷ்ணுவராக வடிவம் எடுத்து பூமியை தன் கொம்பில் தூக்கினார். பக்த பிரஹ்லாதனை காக்க விஷ்ணு நரசிம்ம வடிவம் எடுத்து ஹிரண்யகசிபுவின் அகந்தையை நசித்தார். மகாபலி அரசனை வாமன வடிவில் சந்தித்து 3 அடிகள் கேட்டார். அதில் பிரபஞ்சமே அடங்கியது. அரசர்கள் தர்மத்தை மீறிய போது விஷ்ணு பரசுராமனாக அவதரித்து நீதியை நிலைநாட்டினார். இளவரசர் ராமர் தர்மத்தின் சின்னமாக வாழ்ந்து ராவணனை வென்று நீதியை நிலைநாட்டினார். குருக்ஷேத்திர போரில் அர்ஜுனனுக்கு கீதையை போதித்தார். யதா யதா ஹி தர்மஸ்ய என்று கூறி ஞானத்தை வழங்கினார். அருளையும் அமைதியையும் கற்றுக் கொடுக்க விஷ்ணு புத்தராக அவதரித்தார். கலியுகத்தின் முடிவில் விஷ்ணு வெள்ளை குதிரை மீது அமர்ந்து கல்கி வடிவில் திரும்பி வருவார் இருளை அழிக்க. இதே போன்ற மேலும் பல கதைகளை கேட்க RS Kids Wonder Learning சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.